ஒரு வாட்டர் ஸ்லைம். இங்கனக்குள்ளே தண்ணி ஊற்றினா அழகாக தெரியும். அதாவது இங்கனக்குள்ளே குட்டி குட்டி காசாக ஓட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி இங்கனக்குள்ளே நல்லா தெரியுதா? இதெல்லாம் கார் ஓட்டிட்டு போகிற இடம். எப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அளவுக்கு தேவையான அளவுக்கு தோண்டிக்கோங்க. காம்பாத்தி தோண்டிட்டு இங்கனக்குள்ளே செங்கலுக்குள்ளே போட்டு சும்மா அப்படியே செங்கலுக்குள்ளெல்லாம் போட்டு நொறுக்கி தண்ணி ஊற்றி நல்லா நொறுக்கி இந்த பதத்துக்கு வந்தோடனே அது மேலே அப்படியே இந்த மாதிரி கல் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடியில் பார்க்கலாம் வாங்க. அடியில் நான் செங்கலுக்குள்ள போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், இந்த செங்கலுக்குள்ளே போட்டு நொறுக்கி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடியில். இங்கனுக்குள்ளே பார்த்தாலே நல்லா தெரியும். பாருங்கள், தெரியுதா? இந்த வாட்டர் ஸ்லைமை செய்ய கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம்லாம் இல்லை, 1.5 மணி நேரம் ஆச்சு. இவ்வளோ மணி நேரத்துக்கு நான் இதை செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றி காமிக்கோம் இருங்க. பாருங்களேன், அப்படியே பாதி தண்ணி தான் இருக்குது. தண்ணிலாம் உறிஞ்சிட்டு இந்த லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா 10K சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவோம். பார்ட் 2ல் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்விம்மிங் பூல், வாட்டர் ஸ்லைம் 2 இது பண்ணுவோம். அதுக்காக மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப். அடுத்து என்னெல்லாம் செய்யணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்.